நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன சமைக்க போகிறோம்? வெஜிடபிள் பிரியாணி சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துலாமா? வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி இலை, அதுக்கப்புறம் வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸ், அதுக்கப்புறம் இது பீஸ், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இன்றைக்கி குக்கரில் வைக்க போகிறோம், அதனால குக்கர் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபோட்டோஸ் நாங்கள் 2 பேரும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றிட்டு நம்ம இந்த பட்டை, இந்த லவங்கம், அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பிரியாணிக்கு போட வேண்டிய இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொரியட்டும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வணங்கி கிடைக்கும். அப்படியே சார் என்னெல்லாமோ சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்னடா பார்த்தா உப்புமா. எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்குங்க. உங்கள் கிட்ட இந்த மாதிரி இருப்பாங்களாட்டுமா இருக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சொல்லிட்டு உப்பனா பாஷையில் அதுக்கு உப்பனா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமா? அதுக்குள்ளேயே வெங்காயம் வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் இதாகட்டும். அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் போடலாம். தக்காளி போடலாமா? எஸ், தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 தக்காளி எடுத்துருக்கேன் நான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூஸ் மாதிரி அது வரணும், இதுலேருந்து நல்லா வதங்கி வரணும், ஓகேங்களா? பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பரவாயில்ல, ஒன்று தான். என்ன போடலாம்? என்னெல்லாம் மசாலா போடலாம்? மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்படியே சைடில் கொட்டிட்டான். நான் போடுறேன்னு சொல்லிட்டு வேண்டாடா, நானே இது போட்டுக்கிறேன், சில்லி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சில்லி போட்டு நான் தான் வாங்கி போட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த ஸ்கூல் லீவ் டைமில் கொஞ்சம் அவங்கள எங்கேஜாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். காய்கறி போடலாமா? என்னெல்லாம் காய்கறி இருக்குது? கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி. காய்கறி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் ஊற்றலை, ஸோ லெமன் மட்டும்தான் லைட்டாக புளிஞ்சுக்க போகிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா அதோட இதாகும். அரிசி போடலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சார் சொன்னார், நான் தான்மா தண்ணி ஊற்றுவேன்னு சொல்லிட்டு சரி அவருக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுங்க. ஸோ அவர் தான் தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இனி நான் தாம்மா மிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். சரி பண்ணட்டும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். ஸோ அவனும் சேர்ந்து சமைக்கட்டும்னு விட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லெமன் ஆட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளேயே வந்துட்டான், அம்மா நானும் புளியறேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கசக்க போதுடா லாஸ்ட்டாக புளிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். புதினா, பன்னீர், மல்லி சொல்லு. இந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் அடிக்கடி சமைப்போம், ஓகேங்களா? நான் அவருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது. ரூம்குள்ளே எங்கள் ரூமுக்குள்ளே ஒரு ஸ்டூல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன இப்போ அதான் கொஞ்சம் ரீசெண்டாக போயிட்டுருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து என் கிச்சனுக்குள்ளே வந்துடுவோம். அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேலே நின்று நான் என்ன சமைக்கிறேன், எப்படி சமைக்கிறேன், என்னெல்லாம் சமைக்கிறேன் எல்லாம் பார்த்துட்ருப்போம். இப்போ கொஞ்சம் அடிக்டடாக இருக்கா கொஞ்சம் சமையல் அந்த விஷயத்தில். ஸோ நானும் அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த அளவுக்கு அவங்களே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே கொஞ்சம் சாலட் ரெடி பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ணும்போது அதை எடுத்து வாயில் போட்டான். அம்மா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸோ சரி சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டு நாங்கள் சாலட் ரெடி பண்ணிட்டோம். குக்கர் ஏர் வந்துடுச்சு. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அவன் சாப்பிட மாட்டான், அவனுக்கு வேறு வச்சுருக்கேன். என்னது ரொம்ப கொஞ்சம் காரமாக இருக்கும், அவனுக்கு காரம் சாப்பிட மாட்டான். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால தான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.